இப்போது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஆசை மனசுக்குள்ளே இருக்கும், சொந்த வீடு கட்டி அந்த வீட்டில் நம்ம குடி போய் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு சில பேருக்கு எளிதில் நிறைவேறிடும், சீக்கிரமாக நிறைவேறிடும், சொந்த வீடு கட்டி போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இல்லாமல் கெட்டு போயிருந்தா, அதாவது பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் சொந்த வீடோ சொந்த இடமோ வாங்க முடியாது, தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பரிகாரம்னா துவரம்பருப்பு. செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரம்பருப்பு. அந்த துவரம்பருப்பை ஏழை எளியவர்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறும். அதாவது இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம். இது 2 தான் இந்த துவரம்பருப்புக்குள்ள மகத்துவமே அதான். அதனால் எப்பொழுதுமே இது மாதிரி நீங்கள் வீடு கட்ட தடங்களாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாதத்தில் 1 கிலோ துவரம்பருப்பு வாங்க. அதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் யாராவது ரொம்ப வசதி குறைவாக இருக்கவங்களுக்கு அந்த துவரம்பருப்பை கொண்டு போய் கொடுங்க. அப்படியெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோயில்களுக்கு அன்னதானம் செய்வாங்கள்ல, அப்போ துவரம்பருப்பு வாங்கி கொண்டு போய் கொடுங்க. மாதம் 1 கிலோ செவ்வாய்க்கிழமையாக பார்த்து வாங்கி கொடுக்கணும். அப்படி செய்யும்போது செவ்வாய் பகவானோட மனம் குளிர்ந்து உங்களுக்கு விரைவில் நல்ல வீடு அமையும். இது சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளால் விரைவில் சொந்த வீடு அமையும். அந்த முருகனோட துணை இருக்கும்போது நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையே முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானும் மனம் குளிர்ந்து உங்கள் சொந்த வீடு அமைச்சு கொடுப்பாங்க. அது சத்தியமான உண்மை. இந்த துவரம்பருப்பை தானம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.